கப் சிரப் சாப்பிட்டதனால இந்தியாவில் நிறைய குழந்தைகள் இப்ப இறந்து போயிருக்காங்க. மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான்ல கடந்த சில மாதங்களாகவே 24க்கும் அதிகமான குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இதிலேயும் அதிகமாக 2 வயதுக்கும் 5 வயதுக்கும் உள்ள குழந்தைகள் தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை இந்தியாவில் தயாரிக்கப்படுற இந்த சிறப்புடைய ரெகுலேஷன் எல்லாம் சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதுல விசாரிக்கும் பொழுது கோல்ட்ரிஃப், ரெஸ்பிஃப்ரெஷ், ரீலைஃப் அப்படின்ற இந்த 3 மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் இந்த கோல்ட்ரிஃப் அப்படின்ற கப் சிரப்பை குடிச்சுதான் நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இது எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்துல தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீசான் பார்மட்டிகல்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் வந்து இந்த இதையே தயாரிச்சிருக்காங்க. இதனுடைய ஓனரும் பாத்தீங்கன்னா ரங்கநாதன்றவர். இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேலும் ப்ரொடக்ஷனை பிளாக் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கி இருக்கு கவர்மெண்ட். சோ இந்த கப் சிரப்புடைய சாம்பிள் எடுத்து பார்க்கும் பொழுது அதுல வந்து கிட்டத்தட்ட 48% அதிகமான நச்சு பொருள் கலந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நச்சு பொருளும் பாத்தீங்கன்னா டைஎத்திலின் கிளைகால் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சிரப் தயாரிக்க இடத்துல நிறைய நெக்லிஜென்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தயாரிக்க தேவையான தண்ணீரை வந்து அவங்க அன்ஹைஜீனிக்கா சேவ் பண்ணிருக்காங்க. சுத்தமாவே இல்லன்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்துடைய ஹெல்த் மினிஸ்டரான மா சுப்பிரமணியன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கம்பெனியோட லைசென்ஸ் பெர்மனன்ட்டா நான் வந்து கேன்சல் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த கம்பெனியில இருந்து வெளிநாடுகளுக்கும் வந்து மருந்து போறதுனால காம்பியால 70 குழந்தைகளும் உஸ்பெகிஸ்தான்ல 14 குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியா நான் என்னதான் அதிகமா மெடிசன் தயாரிக்கிறேன்னு வந்து மார்த்தட்டிக்கிட்டாலும் அதை வெளிநாடுகள்ல வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய கேர்லெஸ்னஸ்ல இறந்து போனது பாவமான குழந்தைகள் தான்.